like I'm floating in. Break out, I've got to see. So guys, welcome back to my channel. So சேனலுக்கு புதுசாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து போட்டு பார்த்தீங்கன்னா நேக்கி 10 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பர்சனல் இஷ்யூஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண இடத்துலேருந்து வந்து இப்போ வந்து வேறு இடத்துக்கு வந்து இப்போ வந்து மாறியாச்சுங்க. சரிங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் வந்து மாறிடுச்சுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகிறது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 9:30க்கெலாம் போயிடுவேன். ஸோ ஈவினிங் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கும், ஆஃப்டர்நூன் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து போய் நான் வீடியோ எடுப்பேன். அதே மாதிரி சாட்டர்டே சண்டே வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஸோ அந்த இதில் போய் நான் வீடியோ எடுத்துருவேன். ஸோ இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வரையுமே எனக்கு வந்து ஒர்க் இருக்குங்க. சண்டே ஒரு நாள் தான் ஃப்ரீயாக இருக்குது. அந்த சண்டேலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு ஏதாச்சும் ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த பண்ண முடியாத ஒர்க்கெல்லாம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆகுது. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா வந்து வீடியோ வந்து மேக்ஸிமம் வந்து இந்த 10 நாளில் எடுக்க முடியல. ஸோ தயவுசெய்து அதனால் வந்து என்னை மன்னிச்சுக்குங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நான் லாஸ்ட்டாக வந்து எந்த வீடியோ போட்டிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைக் வந்து இன்ஜின் சீஸ் ஆகிருக்கும். ஸோ அதோடு வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து அந்த வண்டியெல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. மேக்ஸிமம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து அதுக்கடுத்து வந்து நான் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு அடுத்தடுத்த வீடியோக்கு வந்து ஒரு சின்ன அப்டேட் தான் இது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து அதுக்கு கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, ஸோ என்னென்ன பொருள்லாம் மாற்றிருக்கோம் அதில். ஸோ அந்தந்த வீடியோ தாங்க நெக்ஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து அது வந்து கரெக்டாக வந்து ஒரு பெர்ஃபெக்டாக ஒரு டே டைமில் கரெக்டாக விலாக் எடுத்து போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தாங்க அந்த வீடியோ வந்து டிலே ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ வேறு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காரில் அந்த தெரியும், உங்களுக்கு பார்த்துருக்கீங்களே தெரியும். ஸோ ஒரு காரில் உட்காந்துட்டு தாங்க எடுத்துகிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ வெளியும் பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டாயிடுச்சு. ஸோ எங்கள் பக்கத்துலேயும் எங்கேயும் எடுக்கிற மாதிரி ஒரு இடம் இல்லை போய் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி. ஸோ அதனால் வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு அப்டேட் கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தாங்க இப்படி ஒரு காரில் வந்து உட்காந்து கொடுக்குறேன். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு என்னென்னு பார்த்தா தெரியுமே, பார்த்தாலே தெரியும், லுக் வைஸ் பார்த்தாலே தெரியுமே. ஸோ ஃபஸ்ட்டு இருந்ததை காட்டியும் ஸோ இப்போ இருந்துகிட்டு பேசுகிறத காட்டியும் கொஞ்சம் ஃபேஸு அந்த ஃபஸ்ட்டு இருந்த லுக்குக்கும் இப்போ இருந்த லுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதனால தாங்க ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. ஸோ அதனால தான் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் ஒரு மாறி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் மாறிக்கணும். ஸோ அதனால தாங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் நான் வாரத்துக்கு ஒரு 2 to 3 வீடியோஸ் கொடுத்துலாம் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஆனால் 2 to 1 இல்லை 2 வீடியோ கன்ஃபார்ம் ஒரு வாரத்தில் வந்துடுங்க. சரிங்களா? அதை நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். ஸோ ஒரு சில பர்சனல் இஷ்யூஸ் இருந்தனால தாங்க வீடியோ போட முடியல. அதனால தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதவே நினச்சிக்கிட்டே இருந்துக்கிட்டு கடைசியில் வந்து ஏன்னா வந்து ஒரு பிரைட்டாக இருந்தால் தான் நம்ம ஒரு ரிலாக்ஸாக இருந்தால் தான் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து மைண்ட் செட்டே வரும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மைண்ட் செட்டே வராது. ஸோ அதனால தான் நானும் வீடியோ போடுறது வந்து சரி கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வைப்போம். ஸோ அடுத்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் புதுசாக கண்டினியூ பண்ணுவோமே அப்படின்றதுக்காக தாங்க டிலே பண்ணி வச்சுருந்தேன். சரிங்களா? ஸோ வேறு எந்த காரணம் இல்லைங்க. அதனால் வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணாங்க, என்ன ப்ரோ வீடியோ போடவே இல்லை அப்படின்னாங்க. ஸோ நிறைய அதான் சொன்னேன். ஸோ ஒரு சில இஷ்யூஸ் ப்ரோ, அதனால தான் வந்து வீடியோ போட முடியல அப்படின்னா. சரிங்க, சீக்கிரமாக போடுங்க, உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நல்லா தான் இருக்குது, நீங்கள் வீடியோ கண்டினியூஸாக தினமும் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்றாங்க. ஸோ தினமும் வந்து வீடியோ போடணுன்னா வந்து நான் வந்து என்னோடய ஜாப் வந்து நான் ஒர்க் பண்ணுற அதான் சொல்கிறேன்ல, நான் இருக்கிற ப்ரொஃபஷன் வந்து அந்த மாதிரி ப்ரொஃபஷன் இல்லை. நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து படிச்சுட்டு இருந்தோம். அதனால் வந்து ரெகுலராக வீடியோ போட்டு கொஞ்சம் டைம் கிடச்சேன். இப்போ வந்து என்ரோல் பண்ணியாச்சுங்க, அட்வொகேட் ஆயாச்சு. ஸோ அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில ஒர்க்ஸ்லாம் நம்மளுக்கு வருது. ஸோ சேர்ந்த இடமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஆஃபீஸ் வந்து கொஞ்சம் பெரிய ஆஃபீஸ்ன்றனால வந்து ஒர்க் லோடு வந்து கொஞ்சம் அதிகங்க. சரிங்களா? ஸோ அந்த வீடியோ வந்து நான் செப்பரேட்டாக போடுறேன். அதை பற்றி பேசலாம், நிறையாவே பேசலாம், அந்த ஆஃபீஸ் மேட்ரு என்ன அப்படின்றதெல்லாம். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ப்ரோ லா ரிலேட்டடாக போடுங்க ப்ரோ அப்படின்றாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் மைண்ட் செட் இருக்குது. ஸோ ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்து போடலாமே அப்படின்றதுக்காக. சரிங்களா? அது போடலாம், பட் வந்து டைமே கிடைக்க மாட்டேதுங்க. அதாங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம கோர்ட்டுக்குள்ளே போகிறோன்னா அப்படியே வந்து அங்கேயே ஈவினிங் 5 o'clock ஆகிடுதுரா. வெளியே வந்துனே கரெக்டாக அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே 6 மணிக்கு மேலே ஆயிடுது, அப்படி இருட்டாயிடுது. சரி, எப்போ பார்த்தாலும் இருட்டிலே எடுத்து போட்டுட்டு இருக்கக்கூடாது, நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக தாங்க அந்த அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் நான் வந்து வீடியோ கொடுக்குறேன். ஒரு வீக்லி ட்வைஸ் வந்து ஒரு வீடியோ கொடுக்க நான் வந்து மேக்ஸிமம் நான் கொடுத்துருவேன். ஸோ அதனால் வந்து
நம்ம சேனலுக்கு மட்டும் கண்டினியூ வந்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க சரிங்களா. நம்ம வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன்னா அதையும் கூட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து இது ஏதாச்சும் பேசுகிறதுக்காக வந்து கமெண்ட்ஸில் இது பண்ணுறாங்க. ஸோ அதில் வேணாங்க, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அதில் பேச வேணாம், நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் போய் பேசுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய சஜஷன் சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து பார்த்திங்கன்னா மேக் தினேஷ் தாங்க. அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அது உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அப்படி இல்லாட்டி இன்ஸ்டாவில் போய் பார்த்தீங்கன்னா மேக் தினேஷ் அடித்தாலே வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு டாப்லேயே வந்துடும். ஸோ அதை உள்ளே போய் பாருங்கள். உள்ளே போய் பற்றி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் யாருக்குமே ரிப்ளை பண்ணாமல் மட்டும் இருக்க மாட்டேங்க. நம்மளை மேட்ச் வந்து யார் ரிப்ளை பண்ணாலும் சரி நான் அட் டைம் வந்து ரிப்ளை பண்ணிடுவேன். மேக்ஸிமம் வந்து ஈவினிங்காக எடுத்து பார்த்து ரிப்ளை பண்ணிடுவேன் சரிங்களா. ஸோ நீங்கள் எந்த டவுட் கேட்குறா இருந்தாலும் எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா. ஸோ சேனலுக்கு புதுசாக வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.